சனீஸ்வரன் திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் 29க்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 பிப்ரவரி 5ஆம் தேதியும் பெயர்ச்சி ஆகிறார். எப்படி இருந்தாலும் 2025 மே ஜூனிலிருந்தே சனீஸ்வரனுடைய அடுத்த இடத்துக்குள்ள பலன்களே பார்க்கலாம். அப்படி என்றால் சனி கும்பத்தை விட்டு விலகி மீனத்துக்கு அடியெடுத்து வைக்கிறார். கன்னி ராசி என்பது உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அத்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்களும் அடங்கியதுதான். கன்னி ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை சின்ன வயதில் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் முன்னேறுவாங்க. ஆனாலும் பிற்காலத்தில் தனதானிய சம்பத்துடன் வாழும் பாக்கியம் இவர்களுக்கு வந்துவிடும். அதுவும் கன்னி ராசிக்காரருடைய கையில் தான் இருக்கிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்லிங்கக்காரர்கள் எளிதில் ஆகர்ஷிக்கப்படுவதுண்டு. ஆயதினால் சிறிது சிறிதாக நீங்கள் சேர்த்து வைத்திருந்தது எல்லாம் யாருக்கும் அள்ளி கொடுத்து ஏமாறக்கூடாது. கன்னி ராசிக்காரர்கள் நீதி, நியாயம், சொந்தம், பந்தம் ஆகியவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகத்தான் இருக்கும். ஆனாலும் உங்கள் சொந்த வாழ்க்கையில், அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். ஆயதினால் முன்பின் பார்க்காமல் முடிவெடுக்கிறதும் அதனால் பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களும் நீங்களே. கன்னி ராசி நபர்கள் சொந்த பந்தம் ஆகியவர்களே ஏமாற்றி சொத்துக்கள் சேர்க்கக்கூடாது. அது மட்டுமல்ல, சொந்த பந்தங்கள் உங்களை ஏமாற்றுவதற்கும் நீங்கள் அனுமதிக்க கூடாது. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களே அலட்டுவது சாதாரணம். உங்களுக்கு 5, 6 அதிபதி சனி. ஆகையால் சனி பகவான் உங்களுக்கு மிக முக்கியமான கிரகம்தான். ஏதாவது வேலைகளில் ஈடுபடுபவர்கள் ரொம்ப மிக மிக அருமையாக அந்த வேலையை முடித்துவிட்டு பாராட்டுகள் வாங்கும். உங்கள் 2ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். ஆகையால் பெரும்பாலான கன்னி ராசிக்காரர்களுக்கு சங்கீதத்தில் தாற்பயம் உள்ளவர்களாகத்தான் இருக்கும். உங்களுக்கு தற்போது சனி 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆகையினால் கண்டக சனி ஆரம்பமாகிறது என்று சொல்லலாம். கண்டக சனி என்று கேட்டவுடன் மிரண்டு போகாதீர்கள். கண்டக சனியில் 2 விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. முதலாவது, பணவரவுக்கு குறை இருக்காது. 2வது, எதிர்பாலினக்காருடனான உறவுகளுக்கும் ஒரு குறையும் இருக்காது.